இப்பொழுது மகராசனம் என்ற பயிற்சியை சொல்ல போகிறேன். முதல்ல நல்லா தளர வச்சுக்கணும். கை விரலை சின்முத்திரையாக வைத்து 2 உள்ளங்கையை மேல் பக்கமாக திருப்பி வச்சுக்கணும். 2 கால்களையும் அப்படி சேர்த்து கொள்ளலாம். தலையை வலது பக்கம் திருப்பி உடலை இடது பக்கம் திருப்பி மறுபடியும் நேருக்கு கொண்டு வந்து தலையை இடது பக்கம் திருப்பி உடலை வலது பக்கம் திருப்பி இதே போல 3 முறை செய்யணும். எப்பொழுதுமே தலையை வலது புறம் திருப்பத்தில் தான் ஆரம்பிக்கணும். இந்த பயிற்சி எல்லாம் இரண்டாவது பாஸ்டர் 2 காலையும் மடக்கி கொள்ளணும். அதே போல தலையை வலது பக்கம் உடலை இடது பக்கம் எந்த நிலையிலையும் 2 காலம் வழிக்காத பார்த்துக்கணும். ஃபிக்ஸ் பண்ணது அப்படியே ஒட்டி வரணும். ஒவ்வொரு பயிற்சியிலையும் முதுகெலும்பு முறுக்கு எடுக்கிற இடம் மாறிக்கொண்டே இருக்கும். சிறுக சிறுக மேல வரைக்கு வரும். இப்ப அதை விட மேல வருது மைய முறுக்கு இடம். இடது கால் மேல போட்டு கிராஸ் பண்ணிட்டு அதையே 3 தரம். 1 2 3 கடைசியாக 2 விரல்களுக்கு மத்தியில இந்த கணுக்கால விட்டு இடது கால் மேல வலது கால் வச்சுக்கணும். அதே பயிற்சி தான். வலப்பக்கம் தலையை திருப்பி இடப்பக்கம் உடலை திருப்பி 1 2 3. அதே போல இடது கணுக்கால அதே போல 3 முறை தலையை வலது பக்கம் உடலை இடது பக்கம் கடைசியாக கையை நல்லா சேர்த்து வச்சுட்டு சைக்கிள் விடுவது போல நல்லா நீட்டி மடக்கணும். காலையில் கையையும் அதே போல ஒரு 10 தடவை செய்த பிறகு ரெஸ்ட். இப்போ இதே பயிற்சியை கவிழ்ந்து படுத்து கொண்டு செய்யறத காண்பிக்க போறேன். இப்போ கவிழ்ந்து படுத்துக் கொள்ளணும். இந்த கால் 2 எடுத்துக்கொண்டு தலையை வலது பக்கமாக முகத்துக்கு வச்சுட்டு அந்த பக்கத்து உள்ளங்கை கீழ்பக்கமாகவும் இந்த பக்கத்து உள்ளங்கை மேல் பக்கமாக வைத்துக்கொண்டு அதுவே உடலை வலது கடைசி வரைக்கும் இருக்கணும். அதன் பிறகு முகத்தை வேற திருப்பி எந்த பக்கம் முகத்திருக்கிறோமோ அந்த பக்கத்து உள்ளங்கை கீழ்பக்கமாகவும் மறுபக்கத்து உள்ளங்கை மேல் பக்கமாகும். 3 முறை இந்த கால்கள் நடுவாக பார்த்தோம்னா 2 கால்களும் ஒன்றா இருக்கும். 3 தரம்
ஆன உடனே காலை மடிச்சு கொள்ளணும். அதே போல நல்லா ரிலாக்ஸ்டா இருக்கும். இப்போ மூன்றாவது பாஸ்டர் இப்ப செய்யறேன். இடது கால் மேல வலது காலை கத்தி போட்டுக்கொண்டு அதே போல திருப்பி செய்வது. முகத்தை வலது பக்கம் வைத்துக்கொண்டு வலது உள்ளங்கை கீழ்பக்கமாகவும் இடது உள்ளங்கை மேல் பக்கமாகவும் வைத்துக்கொண்டு உடலை திருப்பணும். அதே போல மறுபடியும் 3 முறை ஒவ்வொரு பயிற்சியும். அதே போல இடது கால் மேலையும் வலது கால் கீழே வச்சு நல்லா ரிலாக்ஸ்டா செய்யணும். வலது கால மேலையும் இடது கால் கீழே வச்சு வலது கால் விரல்களுக்கு மத்தியில இடது கால் கணக்கால் வரணும். அதே போல ஆன பிறகு இடது காலை மேலையும் வலது கால கீழே வச்சுக்கணும். வல பக்கம் தலை, கடைசியாக இது முதலில் நீந்துவது போல தரையில அதை போல ஒரு பாய்ச்சல். ரெண்டு கையும் இப்படி வச்சுக்கணும். கண்கள் கை மேலேயே இருக்கணும். எந்த பக்கம் முகம் திரும்புதோ அந்த பக்கம் கால் மேல இருக்கணும். ஒரு 5 தடவை செய்தா போதும். அதன் பிறகு ரெஸ்ட். இடது கை கீழ்பக்கம் வலது கை மேல் பக்கம் வச்சு முகத்தை வலது பக்கம் திருப்பி கால் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மடித்து கொண்டு அப்படியே ரிலாக்ஸ்டா சிறிது நேரம் ரெஸ்ட். முகம் வலது பக்கம் திருப்பிக் கொள்ளணும். கை வலது கை மேல் பக்கமாக இடது கையை கீழ்பக்கமாக வச்சுட்டு வலது கால சிறிது மடக்கி கொண்டா இருதயம் தலை மேல இருக்கிற மாதிரி அமைதியா இருக்கும். இப்படியே ரெஸ்ட் எடுக்கணும் கொஞ்ச நேரம்.